ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இது வந்து மேரேஜ் பார்ட் 2. நாங்கள் எல்லோரும் கிளம்பி என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு, நாளைக்கு கல்யாணம். மத்தியானம் அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பி எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறோம். இதுதான் அந்த வந்து ஆடிட்டோரியம், என்கேஜ்மெண்ட் நடக்க போகிற ஆடிட்டோரியம். நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டோம். அங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருமே அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர். நாங்கள் ஃபஸ்ட்டே போயிட்டு மண்டபத்தில் லைட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இவங்களும் வெல்கமிங்காக ராஜேஷ்லாம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அவங்க உள்ளே போயிட்டு டெக்கரேஷன் சிம்பிளாக இருந்து, ஆனால் டெக்கரேஷன் நல்லா இருந்தது, சிம்பிளாக இருந்து ஹம்பிளாக. நாங்கள் அப்போ சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து பொண்ணு வந்தாங்க. மழைனால பொண்ணுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் மணப்பெண், அதாவது என்கேஜ்மெண்ட் ஆக போகிற, நாளை கல்யாணம் நடக்க போகிற பெண். அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கவுன் அவங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீடு, இதான் அந்த க்ரீன் கலர் போட்டிருக்காங்கன்னா மாப்பிள்ளையை வரவேற்றுட்டு, அப்புறம் அவங்க சிஎஸ்ஐ மேரேஜ் என்கேஜ்மெண்ட். அப்போ மாஸ்டர்ஸ் வந்து கல்யாணம் அந்த ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங் ப்ரேயர்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அந்த சைடு இந்த சைடு நின்றுட்டு அப்புறமா சாரீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பொண்ணுக்கு வந்து ரிங் போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன சடங்குகள் இருக்கும். அப்புறம் ப்ரேயரு பாட்டு அப்படி கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. ஃபாதர் கொஞ்சம் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம், ஃபாதர்லேயே பாஸ்டர் பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் ரிங் வந்து பொண்ணுக்கு வந்து ரிங் போட்டு கொடுத்தாங்க. பையனுக்கு வந்து பொண்ணு வீட்டிலேருந்து இது செயின் கொடுத்தாங்க. பொண்ணு அந்த இன்பிட்வீனில் சாரீ, மாப்பிள்ளை கொண்டு வந்த சாரீ எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நின்னாங்க. பையன் வீட்டு சைடு வந்து மலையாளிஸ், கேரளா சைடு பாரஷாலா, அதாவது நம்ம பார்டர், அப்படி அவங்க நிறைய மலையாளம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ தமிழ் கல்ச்சரும் கேரளா, எங்கள் ஊரில் வந்து என்னென்னா கேரளாவிலேருந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேரளாவில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அங்கேருந்து இங்கே கல்யாணம் பண்ணி வரவும் செய்வாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய தட்டுகள் கொண்டு வந்து, நிச்சயதார்த்த தட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து அவங்க அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நைட் செட்டப். வெளியில் ஆடிட்டோரியம் வெளியில் நல்ல மழை, கல்யாணம் மழை, அதனால கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக இருந்துச்சு. மற்ற மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது. ஃபுட்டுக்கு வந்து இடியாப்பம், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இவங்கள வச்சு சாப்பிட்றதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிட்டேன், அந்த மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இவங்க பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் அதில் விளையாடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை, ஏன்னா ரொம்ப குழந்தைங்க குட்டீஸ், நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய குட்டீஸ் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க. பை பை, என்ஜாய்.